விஷயமா வந்திருக்கீங்க? கண் பார்வை சரியில்லாம இருக்கு சார், சரியா தெரியல, அதனால உங்களுக்கு பார்க்கணும். என்ன கண் பார்வைக்கு இங்க வந்து நாங்க வந்து ஒரு கண்ணாடி வச்சிருக்கோமா, அந்த கண்ணாடியை பயன்படுத்தினால் பார்வை கோளாறுகளை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதுதான் அந்த கண்ணாடி, போட்டு பாருங்க. போட்டு பார்வை எப்படி தெரியுது, தூரத்தில் எப்படி தெரியுது, இல்லை இந்த பேப்பர்லாம் எப்படி தெரியுதுன்னு நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் போல எப்படி இருக்கு முன்னாடிக்கு இது போட்டா இதை போட்டு படிக்க முடியுதா என்னன்றது மட்டும் கொஞ்சம் போல பாருங்க. நல்லா தெரியுற மாதிரி. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இது வந்து எடுத்துருங்க. இது வந்து ரெகுலரா பயன்படுத்தணும். நம்ம சில கட்டுப்பாடுகளும் நமக்கு கொஞ்சம் தேவை. உணவுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமைக்காத உணவு எடுத்துக்கோங்க. நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், சமைக்காத உணவுனா நீங்கள் அதுக்காக கீரை காயெல்லாம் சாப்பிடணும் கிடையாது. முக்கியமாக பப்பாளி இது மாதிரி பழங்கள் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும்மா. காலையில் காப்பி குடிக்கிற பழக்கம் இருக்கா? அப்போ காலையில் காப்பி குடிங்க, ஆனால் முதல்ல காப்பி குடிக்காதீங்க. காலையில் எழுந்து வெறும் வயிற்றுல கொஞ்சம் போல வெது வெதுப்பாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு, வெறும் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு உங்களுக்கு தேன் பிடிச்சா அப்படி கொஞ்சம் போல தேன் கூட கலந்து குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் காஃபி டீ குடிங்களேன். பொதுவான வழக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி இரவு வந்து தூங்குறது ரொம்ப முக்கியமா. ராத்திரி 11 மணிக்கு படுத்துடணும், கண்டிப்பா படுத்துடணும். காலையில 3 மணிக்கு தூங்கணும். அந்த நேரம் தான் நம்முடைய லிவர் வேலை செய்யக்கூடிய, கல்லீரல் வேலை செய்யக்கூடிய நேரம். கல்லீரல் பிரச்சனை இந்த கண் கோளாறுகள்லாம் வருது. அப்ப அதை சரி பண்றதுக்காக நம்மளே இயற்கையா சரி பண்ணுற வழிமுறை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் வரும். இந்த கண்ணாடியை வந்து முடிஞ்ச அளவுக்கு போட்டு நிறைய நேரம் போட்டு பழக ஆரம்பிச்சிடணும். முதல்ல போடும்போது தெரியும் நம்ம ஓட்ட இருக்கும், அப்புறம் எடுத்துட்டு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க பெரும்பாலும் டிவி பார்க்குற மாதிரி நேரங்களில் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கொஞ்சம் காலம் அவகாசம் எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு காலம்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தர் உடல்நிலையை பொறுத்து அது எடுக்கும். ஒரு சிலருக்கு சீக்கிரமா ஆகும், ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டா கூட ஆகலாம். ஆனா தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா. வேற சந்தேகம் இருக்குங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.